ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரம் ஸ்பெஷலான கோயில் இட்லி தான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த இட்லி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் கிடைக்கும். நம்ம மார்னிங் 7:30க்குள்ளே போனோம்னா இந்த இட்லி இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். அந்த இட்லி வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சீக்ரெட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட்டோட. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் வேயிங் ஸ்கேலை எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ நான் இந்த ரெசிபிக்காக பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். பச்சரிசி பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி குவான்டிட்டியோட மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு கோயில் இட்லி பர்ஃபெக்டாக வரும். ஸோ 250 கிராம்ஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து அதே வேயிங் ஸ்கேலில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டேன். உளுந்து தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இல்லைனா கருப்பு உளுந்து எது உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து தான் இருக்கும். 175 கிராம் அளவு வெள்ளை உளுந்தை எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த அரிசியும் உளுந்து பருப்பையும் சேர்த்துக்கிறோம். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம் பார்த்திங்கன்னா இது கரெக்டான குவான்டிட்டியில் எடுத்துக்கணும், இல்லைனா ரொம்ப கசப்பாயிரும். நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 250 கிராம்ஸ் அளவு பச்சரிசி, 175 கிராம்ஸ் அளவு உளுந்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வெந்தயம். இதை தண்ணியை சேர்த்துட்டு 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும், புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அரிசி, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. பச்சரிசி, அடுத்து உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ஊறி வரணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் இதெல்லாம் நல்லா ஊற வச்சு எடுக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கிரைண்டர் இல்லாதனால நான் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சர் ஜாரில் நான் அரிசி, உளுந்தம்பருப்பு, அடுத்து வெந்தயம் இது எல்லாமே ஊறினது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப மையம் அரைக்கணும்னு அவசியப்படாது. இது கொரன்னு அரைக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த கோயில் இட்லிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி மையம் அரைக்கக்கூடாது. இந்த ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். இதே போல் மீதமுள்ள அரிசி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி கொண்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா அரிசியும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். நான் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த போல் உப்பு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்தளவு நல்லா கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இது ரவை பதத்துக்கு தான் அரைச்சி எடுக்கணும், நல்லா மையம் அரைக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் கரண்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரவை பதத்துக்கு இருக்குது நம்ம மாவு. இதுதான் கோயில் இட்லிக்கான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது 8 மணி நேரம் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா புளிச்சு வந்துருச்சு மாவு பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம் நீங்கள் தண்ணிலாம் சேர்த்துக்க வேண்டாம், அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மாவும் புளிச்சு வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் மாவை. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக மெஷர் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ அதே ஃபுட் வேயிங் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். சீரகம் பார்த்திங்கன்னா 7 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கிட்டேன். அதே
பாத்திரத்தில் வந்து 7 கிராம்ஸ் அளவு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். இதில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான கோயில் இட்லி வந்து தயாராகும். அடுத்து அதே பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 7 கிராம்ஸ் அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வேயிங் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக மெஷர் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து சுக்குத்தூள் வந்து 7 கிராம்ஸ் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மெஷர் பண்ணது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது ஒன்றும் பாதியமாக இடித்து வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம மெஷர் பண்ணது எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. அடுத்து வந்து கடலெண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் வராது. ஸோ கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம 1 கப் அளவு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து கலந்து எடுக்கணும். நல்லா ஈவனாக இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரண்டியில் இன்கேஸ் வந்து மிக்ஸ் பண்ண வரலைன்னா நீங்கள் வந்து கையால் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கரண்டிலே நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். இந்த குடலையை வந்து வாங்கிட்டு வந்து அடியில் பார்த்திங்கன்னா நான் வந்து வாழையில போட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் எங்கள் இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அதனால் வீட்டில் வந்து ஒரு சொம்பு இருந்தது. அந்த சொம்புக்குள்ள நான் வந்து வாழையில வந்து வச்சுட்டேன். அப்புறம் மந்தார இலை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் 2 மந்தார இலை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மந்தார இலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாழை இலையில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியப்படாது. இன்கேஸ் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டம்ளர்லேயோ இல்லை வந்து பவுல்லையோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் வந்து எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பெருசாக வீட்டில் இந்த மாதிரி சொம்பு இருந்ததுனால அதில் வாழையில் வந்து பேஸ்மெண்ட்டாக வச்சுட்டு மந்தார இலை வந்து எங்கள் ஊரில் கிடச்சிது. அதை நான் வந்து ஒரு 3 வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 2 மந்தார இலையே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ண ஆரம்பிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து சூடு பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஏற்கனவே தயார் பண்ணியும் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சொம்பில் வந்து இதில் வைக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து ஒரு பிளேட் வந்து பேஸ்மெண்ட்டுக்காக வச்சுட்டேன். ஸோ நான் வந்து மாவும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். நான் அரைச்ச எல்லா மாவும் வந்து இந்த சொம்பில் தான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். அடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். சொம்பு எடுத்துகிட்டு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சுக்கலாம். இப்போது இது மேலே வந்து நான் வந்து ஒரு வாழையில தான் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் ஸ்டீம் பண்ணுறப்ப தண்ணி வந்து அது உள்ளே போகாமல் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு வாழையில வந்து மேலே கவர் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour 10 minutes ஆச்சு இது வேக வைக்கிறதுக்காக. பிகாஸ் இது பாத்திரமும் வந்து பெருசு, அதனால் வந்து இது வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் இது வந்து இன் பிட்வீன் கேப்பில் வந்து வெந்துருச்சான்றதை தோசை கரண்டியை பேக் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து குத்தி பார்த்தேன். பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வேக காணும், மேலே மட்டும்தான் வெந்து வந்திருக்கு, இன்னும் வந்து கீழெல்லாம் வேகலை. 20 minutes ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். மறுபடியும் இது செகண்ட் டைம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்த வாழைலாம் வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம அது வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறேன் செகண்ட் டைமும். ஸோ இந்த மாதிரி வந்து அடியில் வரைக்கும் நீங்கள் வந்து குத்தி பாருங்கள், அப்போ தான் நமக்கு வெந்திருக்கா இல்லையான்றது தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். எனக்கு வந்து 1 hour 10 minutes ஆச்சு ஓவரால் பார்த்திங்கன்னா. பிகாஸ் இது வந்து பாத்திரம் பெருசாக இருக்கனால டைம் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. பெட்டர் நீங்கள் வந்து டம்ளர் அப்படி இல்லைன்னா வந்து பவுல்லே வந்து ஊற்றி வச்சுருங்க. இது வந்து ரொம்ப டைம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் இது வந்து என்டையர் ஃபேமிலியுமே சாப்பிட்டுடலாம் ஒன் டைம் செஞ்சிட்டோம்னா. இப்போ நான் வந்து குத்தி பார்க்குறேன், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூடாக தான் இருக்கும், கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இது எடுங்க. இதை நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 hour டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வைங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து டீமோல் பண்ணிடலாம். இப்போ வந்து 1/2 hour கழித்து ஒரு பிளேட்டில் வந்து இதை எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மந்தார இலையை வந்து ரிமூவ் பண்ணுறேன்.
ரிமூவ் பண்ணுறப்பவே ரொம்ப சூடாக தான் இருந்துச்சு இந்த இட்லி பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மந்தார இலை வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். நல்லா வந்து அது ஒட்டி தான் இருக்கும். அந்த ஒட்டினது வந்து நல்லா பிரித்து எடுங்க. இப்போது இலையெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக நான் இலையை வந்து எடுத்துட்டேன். மந்தார இலையில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா வாசமாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு அது கிடைக்கலனா நீங்கள் வாழை இலையே செய்யுங்க, அதுவும் சத்தானது தான். இப்போ இதை நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. மேலெல்லாம் நல்லா வந்து வெடித்து வந்திருக்கு. கீழே நம்ம வந்து கத்தியை வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கேக்கு மாதிரி சாஃப்டாக இருந்தது இந்த இட்லி பார்த்திங்கன்னா. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இட்லி கூட நம்ம எதை வச்சு சாப்பிடலான்றதை நீங்களே சொல்லுங்கள். நான் என்ன வச்சு சாப்பிட்டேன்னா மிளகா பொடி தான் வந்து வச்சு சாப்பிட்டேன். வீட்டில் செஞ்ச பருப்பு மிளகாய் பொடி தான் வந்து இதனோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேன். இப்போது இதனோட வந்து மிளகாய் பொடியும் நம்ம கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட நல்ல எண்ணெய் இல்லாதனால இதை ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இந்த கோயில் இட்லி பார்த்திங்கன்னா. இந்த காஞ்சிபுரம் கோயில் இட்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே செய்யலாம். நீங்கள் காஞ்சிபுரம் வந்து தான் வாங்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே வந்து கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா இந்த இட்லி வந்து செஞ்சிடலாம். இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஒரு முறை இந்த ரெசிபியை வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2லேருந்து 3 நாள் வந்து வச்சு சாப்பிடலாம், கெட்டுலாம் போகாது. இந்த இட்லி பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிடலாம். மிளகாய் பொடி கூட தேவைப்படாது. பிகாஸ் இதில் நிறைய வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதில் சொல்லியிருக்க குவான்டிட்டி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவான கோயில் இட்லி வந்து தயாராகும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.